ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது இளையராஜாவை பற்றின மனசு சங்கடப்படுற மாதிரியான செய்திகள்லாம் பார்த்து இவரோட பாட்டு ஆர்கெஸ்ட்ரா பாடக்கூடாது, அதுக்கு இவர் ராயல்டி கேட்குறாரு, அதே படத்தில் பயன்படுத்தக்கூடாது கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதில் ரசிகனா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இவ்வளோ பெரிய இசை ஞானியை ஒரு மாதிரி கீழ்த்தரமாக பதிவு போடுறாங்க. ஒரு மாதிரி அந்த பதிவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சங்கடமாக போயிடும். வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க. இளையராஜாவோட ரசிகனா எனக்கும் இந்த மாதிரிலாம் தோணிருக்கு. எப்படின்னா, ஒரு பெரிய மனுஷன் ஒரு பாட்டு பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு போய் ஒரு காசு கேட்குறாரு. யோசிச்சிருக்கேன். இந்த காணொலி பார்த்த பிறகு தான் எனக்கே தோணுச்சு, என்ன இவர் தப்பா எல்லாரும் மரியாதை தெரியாதவர், ஒரு பணிவு இல்லாதவர் அசிங்கப்படுத்திருப்பாங்க. நீங்கள் வாழ்த்தலாம் பரவாயில்ல, அவரை பற்றி தவறாக பதிவு பண்ணாதீங்க. இந்த காணொலி பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம போட்ட பதிவு எல்லாமே தப்பு தான் அப்படின்னு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. எம்எஸ்வியோட அவர் துப்பன எச்சை தான் எனக்கு சாப்பாடாக மாறி இருக்கு அப்படின்னு ஒரு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் முன்னாடி தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காங்க, எம்எஸ்வி ஐயா இருக்காங்க. அவங்க முன்னாடி மேடையில் இவ்வளவு ஓப்பனா யாராலையும் பேச முடியாது. அதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும், இதை மாதிரி தன்னை தாழ்த்தி பேசிக்கிறது. எனக்கு மனசுல என்னுடைய நாடி நரம்புகளில் ஊறி போன இசையெல்லாம் அவருடைய இசைதான், அவரிட்ட பிச்சைதான், அவர் தூ என்று துப்பிய எச்சில் தான் எனக்கு உணவாக அமைந்தது. அதற்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன்.